ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் வந்து சகர் சாப்பாடு பண்ணிக்கிருக்கோம். 7 வருஷமாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சகர் உணவு போட்டாலே நம்ம பேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதனால நிறையா பேர் இங்கே வந்து பயனடைகிறாங்க. இது வந்து நன்மை நாடி பண்ணுறனால வந்து எங்களுக்கு வந்து சிரமமாகவே தெரில. இதோட இன்னும் நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு நாங்கள் ஆர்வப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஃபுல்லாமே எங்களுக்கு ஃபேமிலி தான், முக்கியமாக அண்ணன் தம்பி தான் எல்லாம் பேரும். நான் வந்து திக்கு தெரியாமல் வந்து இறங்கினேன். நான் சகரு சாப்பிடணும். உடனே தான் ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் சகரு சாப்பிட்ணுன்னா கடையிலாம் எங்கேயும் சாப்பிடாதீங்க, இந்த இடத்துக்கு வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கும் அப்படின்னாங்க. மாஷா அல்லாஹ், அதே மாதிரி அவங்க சொன்னதை விட ரொம்ப அற்புதமாக இருக்குது. தந்தி டிவியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த நிகழ்ச்சி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகர் உணவு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பொதுவாக ரம்ஜான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவரக்கூடியது வந்து பிரியாணி தான். அப்பேற்பட்ட அந்த ரமலான் திருநாளை கொண்டாடுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய 50 கடமைகளில் 3வது கடமையாக இருக்கக்கூடியது இந்த நோன்பு அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த நோன்பை அவங்க கடைபிடிப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதை தொடங்குவதற்கு முன்னாடி அவங்க இருக்கக்கூடிய உணவு தான் அந்த சகர் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த சகர் உணவு வழங்கப்படுது, எதற்காக இந்த ஏற்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு கடைபிடிச்ச காலத்தில் வந்து வெளியூர்ல இருந்து பல்வேறு நோயாளிகளும் பணியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க. அந்த நோயாளிகளுக்கு அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உணவு இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டில் இருக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து மதுரை மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர் இளைஞர்கள் குறிப்பாக அவங்களுடைய ஏற்பாட்டின் காரணமாக இந்த சகர் உணவு ஏற்பாடு செய்யப்படும். அவங்க திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அன்னைக்கு காலையில் வந்து நோன்பை அவங்க தொடங்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் சார்ந்த பல்வேறு இஸ்லாமியர்கள் வந்து கலந்துருக்காங்க. மதுரையில் மட்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து பசுமை நண்பர்கள் என்ற பெயரில் வந்து தொடர்ந்து ஒரு 7 வருடங்களுக்கு மேலாக மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் அவங்க வந்து சகர் உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சகர் உணவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வெஜிடேரியன் மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியன் எல்லா உணவும் கலந்த மாதிரி தான் அந்த உணவு இருக்கும். இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருப்பாங்க. அந்த நோயாளிகள் தங்களுடைய பெயர் விவரங்களை வந்து எந்த மருத்துவமனையில் அவங்க அனுமதிச்சிருக்காங்க அப்படின்ற பெயர் விவரங்களை கொடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க இருக்கக்கூடிய குறிப்பாக எந்த மருத்துவமனையில் இருக்காங்களோ அவங்களுக்கு நேரடியாக பார்சலாகவும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சகர் உணவை வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இதை சமைக்கிறாங்க, நண்பர்கள்ட்டையும் கேட்கலாம், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள்டையும் கேட்கலாம். இந்த சகர் உணவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் மாதம் 30 நாட்களும் பள்ளிவாசல்களில் வழங்கப்படுது. குறிப்பாக வந்து இந்த பள்ளிவாசல் எங்கெங்கெல்லாம் மதுரையில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிப்பாளையம், அது மட்டும் தெற்கு வாசல், ப்ளஸ் வந்து மாப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் முன்பு இந்த சகர் உணவுகள் வழங்கப்படும். சுமார் ஒரு 600லிருந்து 1000 பேர் வரை நாள் ஒன்றுக்கு இந்த சகர் உணவை சாப்பிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருந்து அவர்கள் இந்த நோன்பை தொடங்குவதற்கு முன்னால் இந்த சகர் உணவை சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா விடிய நடக்கும். மதுரையில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து இந்த உணவை வந்து தயாரிக்கக்கூடிய பணி நடக்கும். அந்த உணவு தயாரிக்கக்கூடிய பணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நடக்கும். அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு இந்த பள்ளிவாசல்களுக்கு முன்பு இந்த சகர் உணவு போடப்படும். அதிலிருந்து அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்ச பின்பு அவங்க தங்களுடைய அன்றைக்கான நோன்பை தொடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த சகர் உணவில் அதிகாலையில் வாங்கக்கூடிய இந்த உணவில் என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு எல்லா வகையான உணவும் இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் சகர் உணவில் என்ன வழங்குறாங்க அப்படின்னா வந்து வெள்ளை சாதம் வழங்குறாங்க, சாம்பார், சிக்கன், அது மட்டும் இல்லாமல் வந்து மோர், ஊறுகாய் போன்ற உணவுகளை வந்து வழங்க கொண்டிருக்காங்க. தற்போது இங்கு அவங்க வழங்கக்கூடிய காட்சி பார்க்க முடியுது. அனைவரும் நீண்ட வரிசையில் காத்து நின்று இந்த சகர் உணவை அவங்க சாப்பிடுவதற்காக வரிசையில் அமைதியாக காத்திருந்து இந்த உணவை வந்து அவங்க வழங்கக்கூடியதை அவங்க பிளேட்டில் வாங்கிட்டு போய் அவங்க இருக்கையில் உட்காந்து சாப்பிடக்கூடிய நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதற்கு பின்பு அவங்க இன்றைய நாளுக்கான நோம்பினை அவர்கள் தொடங்குவார்கள். தென்காசியிலிருந்து இந்த சகர் உணவை வந்து இந்த நேரத்தில் வந்து பயனடைஞ்சிருக்க ஒரு நபதமோட இருக்காங்க. சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது நூர். நான் ஒரு ஆலிம்சா. நான் வெளியூர் பயணத்துலேருந்து வரேன். நான் வந்து அது என்னது அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இறங்கின உடனே ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் முஸ்லீமா அப்படின்றாரு. ஆமாம், சகர் சாப்பாடுங்க எங்கேயே கிடைக்குமா? நான் கடையில் சாப்பிட்றதுக்காண்டி போனேன். அவர் சொன்னார், நீங்கள் கோரிப்பாளையத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சகர் சாப்பாடு திருப்தியான முறையில் கிடைக்கும் அப்படின்றாரு. நான் இந்த வருஷம் வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டு உணவு மாதிரி அருமையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து எல்லா மக்களும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இது ஏற்படுத்தினா இந்த மாதிரி நோயாளிகளை பார்க்க வர்றவங்க, நோயாளியாக இருக்கிறவங்க, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, விடுதியில் தங்கியிருக்கக்கூடியவங்க, பெண்கள், ஆண்கள், எல்லா வயதினருக்கும் இது ஒரு பொதுவானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த உணவாகவும் இருக்குது. இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க, சோறுக்கு வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரசம், அப்புறம் என்னது அப்பளம், என்ன மாதிரி நிறைய ஐட்டங்கள் வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். முழுக்க இலவசமாக செய்கிறாங்க. நாமளாக டொனேட் கொடுத்தா மட்டும்தான் வாங்குறாங்க. மற்றபடி அவங்க யார்ட்டையும் டொனேட் கேட்குறதில்ல. இந்த மாபெரும் இந்த சேவையை இறைவன் மாஷா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். அவங்க 6 காலமாக கியாமத் வரைக்கும் இந்த சேவையை செய்யணும் அப்படின்ட்டு நான் அல்லாட்ட பிரார்த்திக்கிறேன். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக அந்த சகர் உணவு அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூர் பயணிகளுக்கு தான் அது அதிக முக்கியத்துவமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கூட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு எப்படி பயனடைஞ்சிருக்கு, இதை நீங்கள் உணர்றீங்க? நான் வந்து திக்கு தெரியாமல் வந்து இறங்கினேன். நான் சகர் சாப்பிடணும், மதுரைக்கு வந்தால் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான நேரத்தில் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின உடனே தான் ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் சகர் சாப்பிட்ணுன்னா கடையிலாம் எங்கேயும் சாப்பிடாதீங்க, இந்த இடத்துக்கு வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கும் அப்படின்னாங்க. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அவங்க சொன்னதை விட ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த நண்பர்கள் அவங்க செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் உதவிகளை செய்யணும். எல்லா மக்களும் இதை பார்க்குறவங்க இன்ஷா அல்லாஹ் நேரில் வந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு எடுத்துரைங்க, எல்லா பக்கமும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னு. அதாவது மதுரைக்கு வர்றவங்க இதை பயன்பட்டுருக்குங்க. மாஷா அல்லாஹ். சகர் உணவை வந்து நாள்தோறும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் வந்து தினமும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு 40 பேர் சேர்ந்து இங்கே ஒரு 1000 பேர் சாப்பிட்றதும் தினமும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம், இது எவ்வளவு கஷ்டமான விஷயம், இல்லை அவங்க வந்து எவ்வளோ ஆத்ம திருப்தியாக பண்ணுறாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். ஒரு 30 நாட்கள் இந்த ரமலான் மாதம் முழுவதும் வந்து இந்த சகர் உணவு வழங்குறது எப்படி இருக்குது உங்களுக்கு? இதில் எதுவும் கஷ்டமாக இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து பசுமை நண்பர்கள் சார்பாக கோரிப்பாளையத்தில், மதுரை கோரிப்பாளையத்தில் வந்து 45 நண்பர்கள் சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் வந்து சகர் சாப்பாடு பண்ணிக்கிருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் இல்லை, 7 வருஷமாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 30 நாளுமே சகர் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 550லேருந்து 600 பேர் வந்து பயனடைகிறாங்க. இது வந்து முக்கிய காரணம் என்னன்னாக்க, ஜிஹெச் மருத்துவமனையில் தங்கியிருக்கிற மருத்துவமனையில் நோயாளிகள் கூட தங்கியிருப்பாங்களா, அவங்க கூட நோம்பாளிகளுக்கும் விடுதலை தங்கியிருக்கிறவங்களுக்கும் வெளியூர் வாசிகளுக்கும் இங்கே வந்து பயன்படுது. நம்ம பேஜ் எடுத்து சகர் உணவு போட்டால் நம்ம பேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதனால நிறையா பேர் இங்கே வந்து பயனடைகிறாங்க. நம்ம வந்து இங்கே வந்து 3:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சகர் சாப்பாடு. 3:30 மணிலேருந்து 3:30 மணிலேருந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் உழைப்பீங்க, எவ்வளவு வேலைகள் பார்ப்பீங்க? நம்ம வந்து இப்போ சமைக்க ஆரம்பிப்பீங்க?
தராபியா 9 மணிக்கு முடிஞ்சிருச்சுனாக்க தராபியா 9 மணிக்கு தொழுகை வந்து 10 மணிக்கு தொழுகை ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேட்ரிங் வந்து அல்மாஸ் கேட்ரிங் அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அங்கே எல்லா ஜாமான் கொண்டு போய் கொடுத்து அவங்க ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க வச்சுருவாங்க. நாங்கள் ஃபுல்லாக போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து சப்ளை பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு வந்து 3500 சப்ளை பண்ணுறது. இந்த ஒரு மாதம் முழுவதும் உங்களுடைய இரவு முழுவதும் உங்களுடைய தூக்கத்தை பார்க்காம இப்படி வந்து நோன்பு தொடங்குவதற்கு இருக்கக்கூடிய அதுவும் இயலாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் பயனுள்ளதாக பண்ணுறீங்களா? இது சிரமமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? வந்து இது வந்து நன்மை நாடி பண்ணுறனால வந்து எங்களுக்கு வந்து சிரமமாகவே தெரில. நாங்கள் பசங்களாக சேர்ந்து நாங்கள் பண்ணுறனால அது இன்னும் பூஸ்டிங்காக இருக்குது. இதோட இன்னும் நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு நாங்கள் ஆர்வப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க ஃபுல்லாமே எங்களுக்கு ஃபேமிலி தான். முக்கியமாக அண்ணன் தம்பி தான் எல்லாம் போகிறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து தோயவே இல்லை. நாங்கள் இன்னும் எனர்ஜெட்டிக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இதோட இன்னும் நாங்கள் பெருசாக கிராண்டாக பண்ணலான்னு தான் இருக்கோம். நீங்கள் யார் வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் இன்ஷால்லா எங்களை கான்டாக்ட் பண்ணி இங்கே சகர் செய்யுங்க. அவங்களுக்கு தான் நம்ம வந்து சகர் உணவு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சகர் உணவு என்பது ஒரு மனிதருக்கு, அதுவும் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சகர் உணவை வழங்கும் போது இதில் வந்து ஒரு ஒற்றுமை தெரிகிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது இந்த பசுமை நண்பர் இளைஞர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினரையும் சார்ந்த நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சகர் உணவை வழங்கிட்டு இருக்கோம். நாள்தோறும் வந்து 500லிருந்து 600 பேர் வரை இந்த சகர் உணவை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு தூக்கமும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஆகுது. இதை வந்து கொண்டு வந்து இந்த சகர் உணவை 3:30 மணிக்கு இவங்க வழங்குறாங்க. அது தொடர்ந்து 4-4:30 வரைக்கும் போகுது. அதற்கு பின்பு அவங்க இன்றைய நாளுக்கான நோன்பை அவர்கள் கடைபிடிக்க தொடங்க வேண்டும். ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு இந்த இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அவங்க உழைத்து கொண்டிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். இவர்கள் மூலம் பயனடைந்தவர்கள் அவர்கள் நன்றி கூறும்போது அந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.